மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குதிரை பேர வழக்கில் மேலும் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேர வழக்கில் கைது செய்யப்பட்ட சேதுராஜ், நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகராரமுடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக சிலர் தன்னிடம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் இதுவரை 14 பேரை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோர் தங்களுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் சேதுராஜ் இரண்டாவது எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் முக்கிய சதியில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் சேதுராஜ் தனது மனைவி மற்றும் ஓட்டுநர் மூலம் 5 கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாகவும் அதனை கண்டுபிடிக்க வேண்டியுள்ளதாக கூறினார். மேலும் அவரது மனைவி இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறினார். மேலும் சேதுராஜ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இணைந்து சதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த வழக்கில் மற்றவர்களுக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை 5 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது.